தங்களுடைய மாநிலத்திற்கு என்ன தேவை, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் உரையாற்றும் போது சொன்னது போல தான் இன்றைக்கு இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நம் கையில் எடுத்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உரையாற்றும் போது எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரோ அதே போன்ற அழுத்தம் திருத்தமாக நம்முடைய மாநில கல்விக் கொள்கையிலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழ் என்று வரும்பொழுது முழுமையாக அது எந்த போர்டாக அந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் த போர்ட்ஸ் அந்த தமிழ் பாடம் என்பதை நாம் கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இருந்தாலும், தொடர்ந்து இதில் நீங்கள் முக்கியமாக இந்த கொள்கை சார்ந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று இன்க்ளூசிவிட்டி, எல்லாத்தையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான கல்வி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி நாம் செயல்படுத்த போகிறோம், எவ்வளோ விஷனரியாக நாம் இருக்கிறோம். அதே போன்று பாலின சமத்துவம் என்று வரும்பொழுது அனைவருக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் சரிசமமான அந்த கல்வியை கொண்டு செல்ல வேண்டும். எதிர்காலத்துக்கு என்ன தேவை என்பதை தொலைநோக்கு பார்வையோடு இருக்க வேண்டும், ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தை இதை ஃபவுண்டேஷனாக வச்சு அதுலேருந்து பல்வேறு திட்டங்களை நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். நான் சொன்ன மாதிரி அது தமிழ் லாங்குவேஜ் சார்ந்து இருக்கின்றதாக இருந்தாலும், அதே போன்று கரிக்குலம் சார்ந்து இன்றைக்கி இருக்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இங்கே இருக்க ரோபோட்டிக்ஸை கொண்டு வரணும், ஃபினான்ஷியல் பிளானிங் சம்மந்தமாக இதெல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா, கரிக்குலம் சார்ந்திருக்கின்ற ஒரு செய்தியை செய்வதாக இருந்தாலும் சரி, அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி நம்முடைய கல்ச்சர், நம்முடைய பண்பாடு சார்ந்திருக்கின்ற அதே நேரத்தில் க்ரியேட்டிவிட்டி, எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் நம்முடைய க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் அந்த ஐடியாவை கன்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். பார்த்தீங்களா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுவோம் முதல்ல எங்கள் பிள்ளைங்க சிந்திக்க வேண்டும், இந்த ரோட் மெமரைசேஷன் இதை மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுறதுக்காக எங்கள் பிள்ளைங்க சிந்தித்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரு. பார்த்தீங்களா, அது சார்ந்திருக்கின்ற கல்வியை அதிகப்பட எவ்வளோ நாங்கள் ஃபோக்கஸ் கொடுக்க போகிறோம் என்பதை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, லைஃப் ஸ்கில் சார்ந்து சொல்வதாக இருந்தாலும் சரி, பில்டிங் த ஃபியூச்சர், ரெடி லேர்னர்ஸ் ரெடியாக இருக்காங்க, தொலைநோக்கு இன்றைக்கி என்ன தேவை, இன்றைக்கி ட்ரெண்டுக்கு என்ன தேவை என்பதை உள்ளடக்குவதாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் அது பார்ட் ஆஃப் கரிக்குலமாக இருக்கணும், அது கோராக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் சொல்கிறார். பார்த்தீங்களா, அதை அதில் எப்படி நாங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கு நாங்கள் பார்த்து அந்த கல்விக் கொள்கையை நாங்கள் அதை முழுமையாக உள்ளே கொண்டு வந்திருக்கின்றோம்.